ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கடையில் புதுசாக ஒருத்தங்க வந்திருக்காங்க. வந்து 1 மாதம் தான் ஆகுது. அவங்க யாருன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தாங்க நம்ம கடைக்கு புதுசாக வந்த கெஸ்ட்டுங்க. பாருங்கள், இப்போது என்னடா எடுத்தோன்னு ஐஸ்கிரீம் கடன் கிடையாதுன்னு எழுதி போட்டிருக்கீங்களா? அங்கே உள்ளவங்க எல்லாருமே சும்மா எடுத்துகிட்டு என் பேரில் எழுதிக்கோங்கன்னு போயிடுறாங்க. அதனால் ஐஸ்கிரீம் கடன் கிடையாதுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து யாரும் கடன் கேட்குறதும் இல்லை. ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 5 ரூபா பைட்ஸ், 5 ரூபா தாங்க. இது வந்து காட்டன் கேண்டி அந்த டைப்பில் இருக்கும். பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து சாக்லேட் பைட்ஸ், வெளியே ப்ரௌனாகவும் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். சாக்கோபார் மாதிரி ரவுண்டாக. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்திங்கன்னா கோன் கிடக்குதுங்க, 20 ரூபா கோனு. இந்த பக்கம் 5 ரூபா குச்சி ஐஸ் எல்லாமே முடிஞ்சு போய் கிடக்கு. அதை ஆர்டர் போடணும். ஒன்றே கிடக்கு. பாப்பிட்டாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து 20 ரூபா கோனுங்க. 20 ரூபா கோன் நல்லா சேல் ஆகுதுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 20 ரூபா கோன். 5 ரூபா குச்சி ஐஸ் தாங்க ஆர்டர் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோபார் கிடக்குது, 20 ரூபா அந்த சாக்கோபார். இது வந்து கிறிஸ்மஸ் இதுங்க. கிறிஸ்மஸ் மரம் ஷேப்லேயே இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் இது வந்து கிரேப்ஸ் ஐஸ்கிரீம், 15 ரூபா. பாருங்க, இதாங்க சாக்கோபார் பிடி, 20 ரூபா. நல்லா சேல் ஆகிற ஒரு ஐட்டங்க சாக்கோபார். அப்புறம் அந்த பக்கம் வந்திங்கன்னா பெரிய கோன்லாம் கிடக்குது. இது வந்து பன்னீருங்க. பன்னீர் வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் பன்னீர் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து 50 ரூபா ஐஸ்கிரீம்ங்க. இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், 50 ரூபா. இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்ங்க. அதுவும் 50 ரூபா தான். இது வந்து 30 ரூபா. மினி வெண்ணிலா 30 ரூபா. அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குங்க. இது 30 ரூபா தான். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. கோனில் நம்ம கடையில் நல்லா சேல் ஆகுதுங்க. நல்லா கோன் ஐஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கப் ஐஸ். இது வந்து நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது 10 ரூபா. இது வந்து 20 ரூபா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், 20 ரூபா கப்புங்க. அதுக்கப்புறம் இது 20 ரூபா தான். இது வந்து வெண்ணிலான்னு நினைக்காம வெண்ணிலா தான், வெண்ணிலா ஃப்ளேவருங்க. தெரியுதா? இது 20 ரூபா. இது ஸ்ட்ராபெரி 20. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 30 ரூபா கப்புங்க. இது வந்து என்ன ஃப்ளேவரே போடலை, இருங்க பார்ப்போம். நல்லா ஐஸ் கட்டியாக இருக்குங்க, மேலே ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி. இது என்ன ஃப்ளேவர்னு தெரில, ஆனால் அது 30 ரூபா. கப்புக்கு சைஸு தகுந்தாப்ப விலை. சின்ன கப்புனா 10, பெருசு அதோட கொஞ்சம் பெருசுனா 20, அதோட கொஞ்சம் பெருசுனா 30 ரூபா போடுறாங்க. பாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி வச்சா சேல் ஆகாதுங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் போகும். அதனால் நாங்கள் இந்த 10 ரூபா, 5 ரூபா, 50 ரூபா வரைக்கும் தான் வச்சுருக்குறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளில் இந்த கோன் ஐஸ்லாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் அத்தை மாமா யாராவது ஊர்லேருந்து வந்து அவங்க வாங்கி தந்தால் தான் உண்டு. ஏதாவது கோவில் ஃபங்க்ஷனில். நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் வாங்கி தந்தது கிடையாது. அவ்வளோ காசு கொடுத்து நம்ம கடைக்கு புதுசாக வந்தால் எப்படி இருக்காங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐஸ்கிரீம் இது வாங்கினதுலேருந்து எங்கள் பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியலைங்க. எப்போவுமே பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கலில் தான் ஐஸ்கிரீம் இருக்குது. அங்கே நான் எப்போ போனாலும் ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்து முடிச்சிருவேன். மாதத்துக்கு ஒருக்கா தான். ஆனால் இங்கே எங்கள் கடையில் ஐஸ்கிரீம் வந்ததுக்கப்புறம் இங்கே நினச்ச நேரம் எடுத்துங்கிறாங்க. இப்போ கூட ஒன்று சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வேணும்னு ஒரே அழுக. ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னும் நம்ம கடையில் என்ன நல்லா இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.